நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு இடம்பெறுற வாரம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு விடயங்கள்லேயும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பங்களிப்பு காணப்படுகிற. யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம், பல பங்களிப்பை செய்கின்ற ஒரு இடம் என்று அனைவருமே தெரிந்த விடயம்தான். இங்கே நிறைய தனியார் பல்கலைக்கழகம் கூட காணப்படுகின்றது. இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் அனைவரும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நாளாக காணப்படும். அந்த நாளில் உங்களுக்கு வழிபோக்கு தருதல் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி ஒரு பட்டத்தை பெறுவதென்றது இலகுவான விடயம் இல்லை. நிறைய உழைப்பு, நிறைய தியாகங்களை கடந்து தான் பட்டங்களை பெற முடியும். அந்த பட்டம் எங்களுக்கு வாழ்வுக்கு கொடுக்க போகிற விடயம் நாங்கள் பட்ட கடினத்தை தாண்டி பெருமையான விடயங்கள், நல்ல வாழ்வினை கொடுக்கக்கூடிய விடயம்தான். அந்த பட்டமளி விழாவில் பட்டம் பெற்ற மாணவர்கள், அதே மாதிரி பெற்றோர்களின் எண்ணங்கள், சந்தோஷங்கள், தருணங்களை பகிர்ற வழிபோக்கனாக தான் அந்த வழிபோக்கன் அமைப்போது வாங்கும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம். என் பேர் தஷியா லோயஸ்வரன். நான் ஜாழ்ப்பாணம் மருத்துவ பீடத்தில் அதில் 41வது வகுப்பு மாணவி. இன்று 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் எனக்கு பட்டமளிப்பு சிறப்பாக நடைபெற்றது. ஓகே, இந்த பட்டம் பெற்ற தருணம் இன்றைய நாள் அதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி எனக்கு ஒரு மெடல் போட்டு அந்த தருணம் மிகவும் அது சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு என் அப்பா, அம்மா, ரெண்டு உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தவ. அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக ஃபோட்டோஸ் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது இன்றைக்கு. ஓகே, நீங்கள் பாட புத்தகத்தை தாண்டி இந்த பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சிறந்த நண்பர்கள் கிடைக்கப்பெற்றது. அவங்களோட சேர்ந்து அவங்கள பற்றி அறிய முடிஞ்சது. தமிழ் ஆக்கள் மட்டும் இல்லாமல் சிங்கள ஆக்கள், அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைச்சிது. யாழ்ப்பாணத்தை தாண்டி அவங்களோட சேர்ந்து வேறு ட்ரிப் அப்படியெல்லாம் போய் சந்தோஷமாக அப்படி ஒரு நண்பர் இது பல்கலைக்கழகத்தில் எனக்கு கிடைச்சது. நல்ல ஆசிரியர்கள் எல்லாரும் நல்லா படிப்பிச்சு இன்றைக்கு நல்ல நிலைக்கென இப்படி உருவாக்கி இருக்கணும். அப்படியான ஆசிரியர்கள் கிடைக்கிறதும் சிறப்பாக இருக்குது. உங்களோட பார்வையில் உங்களோட பட்டமளிப்பு விழாவை தாண்டி உங்களோட பெற்றோர்கள், உங்களோட நண்பர்கள், இல்லாட்டி உங்களோட முக்கியமானவர்கள் உங்களை இந்த பட்டமளிப்பை பார்க்குறது, இல்லாட்டி இந்த தருணத்தை உங்களோட கொண்டாடுறது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? அவைகள் உங்களை பார்த்து ரசிக்கிற, சந்தோஷப்படுறத பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. இப்படி அவங்க எல்லாருமே தங்கண்ட நேரத்தை எனக்காண்டி ஒதுக்கி எனக்காண்டி இங்கே இப்படி வாழ்த்துக்கள் சொல்லி என்னை கௌரவிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக அதை. இந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ நாட்கள் நீங்கள் படித்திருப்பீங்க, எத்தனையோ விடயங்களை மேற்கொண்டிருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் இந்த பல்கலைக்கழகம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? இன்றைய நாள் எல்லா நண்பர்களும் தங்கன வேலைக்கு இப்போ படிப்பு முடிஞ்சோடனே போயிடுவாங்க. இன்றைக்கு ஒரு நாள் அவங்க இந்த நாளுக்காண்டி ஒதுக்கி எல்லாருமே இங்கே எல்லாருமே வலிக்கிட்டு இங்கே எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒருக்கா அவங்கள இந்த நிகழ்வின் மூலம் சந்திக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த சந்தோஷத்தான்றி இன்றைய நாளைக்கு பின்னர் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலையோ இல்லாட்டி உங்கள் நண்பர்களையோ அனைத்து விடயங்கள்லேயும் நீங்கள் எதை மிஸ் பண்ண போகிறீங்க? பல்கலைக்கழக வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானது. அதை முதலாவது மிஸ் பண்ணுறேன். இப்படியான நண்பர்கள் கதைப்பேன். பட் பல்கலைக்கழகத்தில் எப்பயுமே நான் சந்தித்து கொண்டிருப்பேன். இப்போ இன்னைக்கு அவங்கள சந்திக்கிறதும் அரிதாக இருக்கும். அதுவும் ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்தது பல்கலைக்கழகத்தின் அந்த விரிவுரைகள் கேட்குறது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமாக படிப்பிப்பாங்க. அதுகளெல்லாம் மிகவும் சிறப்பான ஒன்று தான். அதெல்லாம் ஓகே, உங்களோட பல்கலைக்கழக வாழ்க்கையில் நிறைய விரிவுரையாளர் உங்களுக்கு பிடித்திருப்பினோம், நிறைய பங்களிப்பை செலுத்தியிருப்பினோம். உங்களுக்கு பிடித்த விரிவுரையாளர் முதன்மை இடத்தை யாரை கொடுப்பீங்க? ஃபேவரேட் பாலோவிஸ் சர்ஜரி அவங்க பிடிக்கும். அப்படி எல்லாரையும் பிடிக்கும். வேறு கௌரி மடத்தை பிடிக்கும் நல்லா. அப்படி ஒவ்வொரு விரிவுரையாளர்கிட்டையும் ஒவ்வொரு பண்பு, திறமை, அவங்க அந்த ரோல் மாடல் போல் ஒவ்வொரு இது எல்லாரையும்
ஓகே, பட்டம் அளித்து முடிந்த பிறகு உங்களை அடுத்த கட்ட பயணம் என்ன? அடுத்த கட்டம் வந்து எனக்கு மேல் இன்டர்ன் போகிறது தான். அதுக்கு பிறகு அப்படியே படித்து அப்படி அந்த வேலையில் மருத்துவ சேவையை வந்து மக்களுக்கு வந்து செய்கிறது தான் அடுத்த நோக்கம். சேவையாக மருத்துவ சேவை. மருத்துவ சேவை. ஓகே, நன்றி. தேங்க்யூ. தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எனக்கு தெரிந்த அளவில் நீங்கள் ஒவ்வொரு பட்டமளிப்புலாக்கும் இங்கே வந்து கொண்டிருக்கிறீங்க. என்ன காரணத்துக்கு இந்த பட்டமளிப்புலாக நீங்கள் வரீங்க? என்னென்னா இப்போ அரவிந்தன் நானும் இங்கே எனக்கு வந்தனாங்களா, இப்போ இப்படி பெரிய ஆக்கள் இருக்கிறது எங்களுக்கு முதல் பேட்ச் ஆக்கள் இப்போ இப்படி கிராஜுவேஷன் முடிஞ்சு பார்க்க வந்தனாங்களே. என்னென்னா இப்போ நாங்களும் அடுத்த முறை இல்லாட்டிக்கு அடுத்த முறை நாங்கள் இப்படி வரணுமென்றதுக்கான தான் இப்போ நாங்களும் எங்களோட நண்பர்களுடன் வந்து பார்த்து நாங்கள் அதை விட கொஞ்சம் 50 ரூபா 100 ரூபான்னு தெரிவாங்க சீனியர் சொன்னாக்கள், அதுக்கு தான் வந்தாங்க. ரைட். அடுத்து அரவிந்தன் சொல்லுவேன். சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தெரிந்த நீங்கள் ஒரு 2 வருடம் 3 ரூபாய் இங்கே வந்துருக்கீங்க பட்டமளிப்புலாக்கு. என்ன காரணம்? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காரணத்துக்கு வரேன். இந்த வருடம் என்ன காரணம்? இந்த வருடம் தொழில் சார்ந்து வந்தேன். ஓகே. ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு. ஓகே. சென்ற வருடம்? போன வருஷம் சும்மா வந்தேன். ப்ளொக் எடுக்க எனது அண்ணாவோட ஆள் வந்தார், அவரோட வந்தேன். அதுக்கு முதல் வருஷம் அங்கே ஒண்டவுட் அக்காண்ட கிராஜுவேஷன் நடந்தது, அதுக்கு வந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே வருவதற்கான காரணம்? நாங்கள் இந்த ஜப்னாவிங்கண்டா நல்லூர் கடத்த ஜுனியின் திருவிழான்னு சொல்கிறவங்க. அந்த வகையில் சும்மா பார்த்தா ஃபண்டாக இருக்கு பண்ணுற இதுலேயும் வேறு இந்த முறை அரவிந்தனோட சேர்ந்து தொழில் செய்கிறபடியா அந்த முறையில் வந்திருக்கிறோம். என்ன விதமான இவென்ட் மேனேஜ்மெண்ட் சார் வந்ததில் இந்த முறை முசுப்பாதி இவென்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக வந்திருக்கிறோம். அதுக்காக வந்துக்கிறீங்க. ஓகே. தொழிலில் சிறக்க நீங்களே வந்திருக்கீங்களா? சொல்லுங்கள், நீங்களே வந்திருக்கீங்க. நான் இந்த வழிபோக்கு நிகழ்ச்சி ஊடாக மக்களுக்கு அதை காண்பிக்கிறேன். மக்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, நன்றி. நிகழ்ச்சி நல்லா இருக்கிறேன், நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். நன்றி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எனது பேர் முகமது ஜசீம். நான் புலனறுவை மாவட்டத்தில் புலனறுவை கதிர்வலையிலேருந்து வந்து வந்திருக்கிறேன். பின்னால் என்னோடய ஃபெமிலி இருக்கிறாங்க. நான் பாடசாலையோட அரசு பாடசாலையில் அதிபராக கடமையாற்றுகிறேன். எனது மகள் மூத்த மகள் வயது 25. அவர் கடந்த 4 வருடங்களாக எனது இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மருந்தகவியல் மருந்தகவியல் பிரிவில் அவர் தேற்றி தற்பொழுது இன்றைய தினம் அவருக்குரிய அந்த பட்டமளிப்பு விழா இடம்பெற்றது. ஆகவே இந்த நிலைக்கு அவர் வருவதற்கு நாங்கள் தகப்பன் என்ற வகையிலும் தாய் என்ற வகையிலும் மற்றும் எனது குடும்பத்தார் அனைவரும் மிகவும் அவருக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் வேண்டிய எங்களால் ஏண்ட முயற்சிகளை நாங்கள் செய்தோம். அதே சமயம் அவரும் எங்களுக்காக ஒத்துழைத்தார். அவர் ஒரு சிறந்தவர், கல்வியிலே மிச்சம் அவர் அதிக திறமைகளை காட்டியவர். புலமை பரிசில் மற்றும் சாதாரண பரீட்சை அத்தோட உயர்தரம் என்ற துறைகளில் 3 துறைகளிலும் சிறந்த பெறுபேற்றை வெளிப்படுத்தி இந்த துறைக்கு தெரிவானார். நான் நினைக்கின்றேன் எனது மாவட்டத்தில் முதலாக தெரிவு செய்யப்பட்ட ஃபார்மசி, அதாவது மருந்தகவியல் பட்டதாரி என்ற அந்த பெருமையும் எங்களை குடும்பத்துக்கு இட்டு தந்துள்ளார். ஆகவே இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம். அனைத்து 3 இனங்களும் அவரவர் குடும்பங்களோடு இங்கே வந்து இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தரிசித்து அந்த பட்டமளிப்பு விழாவினை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வாழ்கின்ற இந்த மக்களுக்கு, எமது சகோதர தமிழ் சிங்கள மக்களுக்கு எங்களால் முடிந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அத்தோடு இவ்வாறான இந்த நிலைமை, அதாவது இவ்வாறான சூழல் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும், தொடர்ச்சியாக தொடர வேண்டும். இவ்வாறான பட்டமளிப்பு விழாக்கள் இன்றைய தினம் 40வது நிறைவு பெற்றிருந்தது. அதே சமயம் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிளிர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள வருகின்றேன். நன்றி. பல்கலைக்கழக நிர்வாகமானது மாணவர்களுடைய நலன் கருதியும் பொதுமக்களுடைய நலன் கருதியும் பல்கலைக்கழக இலட்சணைகள் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் மற்றும் டை, கீடை மற்றும் மார்பிள் கப் போன்றனவற்றை
நினைவு சின்னங்களாக விற்பதற்கு ஒரு கடை ஒன்றினை ஷாப் ஒன்றினை திறந்துள்ளது. எனவே இங்கு வருகின்ற மாணவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் பொதுமக்கள் இந்த நினைவு சின்னங்களை வேண்டி யாழ் பல்கலைக்கழகத்தின் நினைவு பொருட்களை தங்களுடைய வீடுகளில் அலங்கார பொருட்களாகவும் தங்களுடைய நாளாந்த பயன்பாட்டிலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் உங்களோட பிள்ளை வந்து பட்டம் பெற்றது உங்களுக்கு எப்படியான தருணமாக இருக்குது? இந்த தருணம் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக காணப்படுகின்றது. என்று கேட்டால் இன்னும் தியாகங்களுக்கு மத்தியில் கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் கல்வி கற்க வைத்து ஓலவெல் ஏலவெல் எல்லாம் சுற்றி அடைந்த முறையில் அதாவது இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி வந்து மிகவும் தியாகத்தோடு இந்த பட்டத்தை பெற்று சந்தோஷக்குரிய விதம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அனைவரும். உங்களோட மகளா பட்டம் பெற? என் மகள் தான் பட்டம் பெறுகிறார். உங்களோட மகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பட்டப்படிப்பை தாண்டி இங்கே வந்து பெற்றுக்கொண்ட ஏனைய விடயமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதாவது நிறைய சமூக சிந்தனை உள்ளவர்களாக மாறி இருக்கின்றார்கள். எல்லோருடையும் பழகக்கூடிய தன்மை வந்திருக்கின்றது. அவர் அந்த வெக்க சுகாதாரத்தில் இருந்தவர் இப்போ அதெல்லாம் கலைந்து விட்டு எல்லோருடையும் சுமூகமாக நல்ல முறையில் பழகி நல்ல ஒரு சமூக அமைப்பு காணப்படுது தென்படுகின்றது. இப்போ நீங்கள் உங்களோட மகள் பிறந்த ஒரு சில வயது வரை உங்களுக்கு லட்சியம் இருந்துருக்கு, இந்த மகள் வந்து இப்படித்தான் ஆக வேண்டும். அதே லட்சியத்தை பின்தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு தான் வந்துக்கிறா, இல்லாட்டி ஃபீல்டை மாற்றி வேறொரு இடத்துல வந்து சாதிச்சு? நான் உண்மையிலே எதிர்பார்த்தது மருத்துவத்துறை, மெடிசின். இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை காரணமாக அவருக்கு கிடைத்தது ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ். இனி அந்த இதுலேயும் அதில் நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றது. தற்போது கூட எத்தனையோ இடத்துக்கு அவரை வேலைகளுக்கு கூப்பிடுகின்றார்கள். இருந்து நாங்கள் அவர் சிறு வயதிலே அதாவது இளவல் முடிந்த உடனே திருமணமானவர். நம்ம 2 குழந்தைகள் இருக்கின்றது. அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இப்போ ஒரு பட்டத்தை பெற்றது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். ஓகே, உங்களோட மகள்ன்ற தாண்டி ஒரு திருமணத்துக்கு பின்னர் குழந்தைகளுக்கு பின்னர் இப்படி ஒரு பட்டம் எடுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். அதாவது திருமணம் கட்டிக்கொண்டு கற்பது. அப்படி இருந்தும் மிகவும் தியாகத்தில் மத்தியில் அவருடைய குழந்தைகள் நாங்கள் முழுவதும் துணையாக இருந்து பார்த்து கொண்டு சிறந்த முறையை வளர்த்து இப்போ மூத்த மகனுக்கு 6 வயது ஆகின்றது, 2ஆம் மகனுக்கு 3 வயது ஆகின்றது. தற்போது அவர் ஒரு பூரணமான மனிதன், அதாவது பிள்ளை என்பது எனக்கு தென்படுது. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை கணவன் மனைவி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறோம். அதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்காலத்தில் அவர் முதுமானி செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார். இந்த குழந்தைகள் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது, இருந்தாலும் செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு. ஓகே, நன்றி. வணக்கம். இப்போ வந்து பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டமளிப்பு நடக்கைக்கு வந்து இந்த கேப் கலெக்ஷன் கொண்டு போகிறது, அது என்ன? கேப் கலெக்ஷன் பற்றி கேட்டீங்க. கேப் கலெக்ஷன்ன்றது சொல்லப்போனால் அவையில் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற ஒரு இதுதான் கேப் கலெக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை வச்சிருக்க கூடாதானே, அதுக்காக திருப்பி கொடுக்குறவனுக்கு பேர் தான் கேப் கலெக்ஷன். அப்போ நீங்கள் இப்போ ஒரு கடன் ஒன்று வாங்கி விட்றீங்க, அப்படியா? நாங்கள் இனி கொடுப்போம் தானே, நாங்கள் இப்போ வாங்க போகிறோம், அதுக்கு தான் போய்கொண்டு நிற்கிறோம். இனி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது தானே, வாங்கினதில்லை. அதுதான் கேப் கலெக்ஷன். அந்த கேப் கலெக்ஷன் இப்போ ஈஸியான விஷயமா? சுகமான விஷயம் தான். போய் அடி வர்றோம், எவ்வளோத்துக்கு அடி வர்றோமோ அவ்வளோத்துக்கு காசு அவ்வளோ. ஓகே, நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை எத்தனை வருடம் படிச்சுருக்கீங்க? நான் இப்போ 3rd இயரில் படிச்சு. ஓகே, உங்களுக்கு 1வது வருடமா 2வது வருடமா அந்த கலெக்ஷனில் கூட காசு வந்தது? ஒவ்வொரு வருஷமும் கலெக்ஷன் ஓகே தான், பிரச்சனை இல்லை. கலெக்ஷனில் குறைவே இல்லை. நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுறோமோ அந்த அதுக்கு கலெக்ஷன் வரும். ஓகே, நல்ல கலெக்ஷன் வர வாழ்த்துக்கள். இவர்கிட்ட கொடுங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் 3ஆம் ஆண்டு படிச்சுருக்கீங்க. அப்போ இந்த தருணம் இதே பட்டம்ல வந்து உங்களுக்கு இடம்பெறைக்கு அது எப்படி இருக்குது? எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியிலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இப்போ 1வது யூனிவாராக்கள், 2வது யூனிவாராக்கள், இப்போ 1வது வரைக்காவது ஒரு எங்களோட குடும்பத்தில் அந்த ஃபோட்டோ கொள்ளைக்காவது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். மற்றது இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கடைசி நாள் அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டை நாங்கள் பார்ப்போம். இவ்வளோ படித்ததில் அதான் ஒரு கடைசி ஒரு நிம்மதியான நிலை. ஓகே, இப்போ நீங்கள் 3 வருடம் ஆகிட்டு இப்போ பட்டப்படிப்பை தாண்டி இல்லாட்டி ஒரு பாடப்புத்தகத்தை தாண்டி இந்த பல்கலைக்கழகம் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முடியாமல் அதை பார்க்குறீங்க? பல்கலைக்கழகம் பண்ணுறது நான் எல்லாம் பல்கலையும் சேர்ந்த இடம் தானே. ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ஜாய்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் யூனிவர்சிட்டி. அதை கடைசி வந்தால் மிஸ் பண்ணாங்க. சில பேர் இப்போ ஸ்டார்ட்லேயே யூனி நிற்க போகிறோம், இப்போ அது தாங்கள் யூனி சரி வராது, இப்போ இந்த பட்டத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் நிற்பாங்க சில பேர். இப்போ வேலைக்கு போனால் சுகம், வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், அந்த ஒரு இதுவும் இருக்குது.
ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் ஒரு இளம் வயசில் இப்போ யுனி வந்து 4 வருஷம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி தான் எவ்வளோ அனுபவம் பெறுவோமோ அவ்வளோ தான் லைஃப்பில் அங்கால நிலைச்சி நிற்க போகிறோங்கிற இதான் வேலை எப்போவும் செய்யலாம். ஒரு 25-26 வயசில் வேலை எடுத்தோம்னா அங்கே லைஃப் ஓகே இருக்குது. இதெல்லாம் ஒரு மெமரி தானே. ஓகே, உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் மாணவர்கள் எல்லாரும் பட்டம் பெற்றவர்களை தாண்டி வந்து உங்களோட பார்வையில் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் பார்த்து மகள்கிற நீங்கள் பார்க்குறீங்களானே, அதை பார்க்க எப்படி இருக்குது? சில பேர் வந்து என்னென்னா டிகிரின்னு சொல்கிறது ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த காலத்தில் வந்து ஒரு வேல்யூ இல்லாத விஷயம் உண்டு. ஆனால் வேல்யூவை மாற்றுறது எங்களோட கையில் தான் இருக்குது. சரியா? இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைய ஸ்கூலில் இருந்து படித்து அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த கடைசி யூனிவர்சிட்டி முடித்து அந்த டிகிரி கையில் வாங்கக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷத்தை அம்மா அப்பாவோட கண்ணில் பார்க்குற சந்தோஷம் தான் உண்மையாகவே வேறு லெவல். அதுக்காண்டியே யூனிவர்சிட்டி படிக்கலாம்னு ஒரு இது வரும். சரியா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நான் போகாத யூனிவர்சிட்டி என் ஃப்ரெண்ட் போயிட்டு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து இப்போ எங்களுக்காக படிக்கிறத தாண்டி நாங்கள் வந்து அம்மா அப்பா மற்றவங்களுக்காக படிக்கிறது நல்லா இருக்கும் அந்த கடைசி நாளை பார்க்குறதுக்காக. ஓகே, இப்போ நீங்கள் பாடசாலையில் நண்பர்கள் இருந்திருப்பார்கள், உங்களோட ஊரில் நண்பர்கள் இருந்திருப்பார்கள், பல்கலைக்கழகம் அந்த நண்பர்கள் அனைவரும் நண்பர்களா? அந்த நண்பர்கள் எவ்வாறு வேறுபடுறார்கள்? இப்போ எப்படி சொன்னால், நான் வந்து ட்ரிங்கோ, நான் வந்து இங்கே ஜெஃப்னாவில் படிச்சு கொண்டிருக்கேன். இவங்க 2 பேரும் ஜெஃப்னா. இவங்க வந்து என்ன ஜெஃப்னாவோ ட்ரிங்கோ அப்படிலாம் பார்க்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதையும் இது நான் ஒப்படி யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலை, எல்லாருமே நல்லதான். இப்போ யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், மதுவில் போகிறேன், நுவரெலியா போகிறேன்டா, அங்கே போயிட்டு எனக்கு ஒரு இடம் தெரியாட்டிக்கு நான் கால் பண்ணால் எனக்கு இடம் சொல்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்குது. என்ன 25 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 25 பேர் இருக்காங்க. அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் கிடைப்பாங்க. அது யூனிவர்சிட்டி போனதால அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதான் சொல்கிறேன். ஓகே, நன்றி. நான் வந்து ஏஎல்ல கொமர்ஸ் படித்தேன். இங்கே வந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில் அக்கௌண்டிங் ஸ்பெஷல் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அம்மா 2 தங்கச்சி, அப்பா இல்லை. அப்போ நான் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, எங்களை இவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சது எங்கள் அம்மா தான். நான் அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்டா. இந்த காலத்தில் படிக்கிறதுக்கு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே படிக்கும்போது என் ஜூனியருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், யூனிவர்சிட்டி வந்து விளையாடிட்டும் ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி இடம் இல்லை. ஆனால் ஸ்கூலில் அப்படி தான் சொல்லுவாங்க, இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு போங்க, ஜூனியில் நல்லா ஃபன் பண்ணலாண்டு. ஆனால் ஜூனியில் அப்படி செய்யவே முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் இருந்து என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் வந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரும். நம்ம வந்து ஒரு நல்ல ரேங்குலர் ஜூனியை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ஒரு நல்ல வேலையிலையோ இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ்லேயும் நம்ம நல்லா இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைமை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய டைம் கொடுத்து படித்து படிங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 40வது பட்டமளிப்பு விழாவிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 3வது நாள். எங்களுடைய பொதுமானி பட்டத்தினை ஆர்ட்ஸ் பிரிவினரை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையிலே பல்கலைக்கழக 4 வருட வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான தருணம் இது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டம் பெறுகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேறு ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியே ஒரு களை கட்டுற மாதிரி இருக்குது. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 4 வருஷ படிப்புக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்குற ஒரு இதாக வந்து இந்த பட்டமளிப்பில் வந்து காணப்படுது. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தடைகளை தாண்டி தான் நாங்கள் கேம்பஸுக்கு வரோம். கேம்பஸுக்கு வந்து 4 வருஷத்துலேயும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸாக்களை சந்தித்து அவர்களோடாக பழகி எத்தனையோ புதிய அனுபவங்களை பெற்று இந்த தருணத்தில் வந்து நாங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்தவராக இருப்பதற்கு வந்து இந்த பல்கலைக்கழக கல்வி வந்து மிக முக்கியமாக இருக்குது. நாங்கள் நிறைய துறைகளில் வந்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டு அந்த சவால்களினுடைய மத்தியில் வந்து இந்த பட்டத்தினை பெறுவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை எங்களுடைய அண்ணா அக்காக்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, அடுத்து வருகின்ற சந்ததியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய பல்கலைக்கழக கல்வியினை வந்து தொடர்வதற்கு வந்து தங்களுடைய படிப்பினை வந்து சிறப்பாக வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாழ் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அந்த வகையிலே எனது துணைவியார் வவுனியா பல்கலைக்கழகத்தின் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் துறையிலே சிறப்பான முறையிலே
தனது பட்டத்தினை இன்றைய தினம் பெற்றிருக்கிறார். இதுபோல் பலர் முதலாவது செஷனிலே பட்டமளிப்பை பெற்றுள்ளார்கள். உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு பார்க்க கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பெற்றோர்கள் உண்மையாக இந்த பட்டங்களை பெற வந்திருக்கின்றவர்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதோடு ஊடகத்துறையினருடைய பங்களிப்பும் சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சேவையும் மேலும் தொடரவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டேன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 40வது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பிற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். வவுனியா பல்கலைக்கழகத்தில் 4 வருடம் சிறப்பு செயற்திட்ட முகாமைத்துவ கற்கை நெறியினை முன்னெடுத்து வியாபார கற்கைகள் பீடத்தில் நான் செகண்ட் அப்பர் கிளாஸினை பெற்று பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறேன். அதே போன்று தற்பொழுது நான் வவுனியா பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அத்தோடு இந்த நிலைக்கு என்னை வர வைத்த என்னுடைய பெற்றோர்கள், அம்மா, அப்பா, அதே போன்று என்னுடைய கணவர், என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், அதே போன்று எனக்கு பாடம் சொல்லித்தந்த என்னுடைய ஆசிரியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், அது மட்டுமல்லாது என்னுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த பட்டத்தினை பெற்று கௌரவங்களை அடைந்த என்னுடைய பெட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்குமே நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவுறது உங்கள் வழிபோகம் ஜெயரமணன். நன்றி, வணக்கம்.